வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடாப்டமிலா. இந்த வீடியோவில் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் எப்படி கிரியேட்டிவான ஒரு ஃப்ளையர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற இல்லுஸ்ட்ரேட்டர் வெர்ஷன் வந்து 2022. இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். தென் ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இங்கே மேலே வந்து பிரிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் தான் A4 சைஸ் இருக்கும். ஸோ A4 கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்னால நமக்கு CMYK கலர் இதில் மோடு வருது. இது கிளிக் பண்ணி RGBயாக மாற்றிக்கிறேன். பிகாஸ் இதை நான் வெப்பில் தான் யூஸ் பண்ண போகிறேன். தென் கிரியேட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ A4 சைஸ் ஷீட்டுக்கு நமக்கு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்வாட்சஸ் ரெடி பண்ண போகிறோம் நம்ம டிசைனுக்கு. ஸோ விண்டோவில் போயிட்டு ஸ்வாட்சஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிற ஃப்ளையர் வந்து ஆன்லைனில் கிராசரி ஐட்டம் சேல் பண்ணுறாங்க. அதுக்கான ஃப்ளையர் தான் பண்ண போகிறோம். ஸோ தட் ஸ்வாட்சஸில் கீழே இருக்க லைப்ரரி கிளிக் பண்ணி இதில் வந்து ஃபுட்ஸில் வந்து வெஜிடபிள்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஆல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்ற ஸ்வாட்சஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து எந்த கலர் நமக்கு சூட் ஆகும்னு பார்க்கலாம். மேலே இருக்க இந்த லைனே நமக்கு ஓகே தான். ஸோ இப்போ இந்த மேலே இருக்க பாக்ஸ்லேருந்து ஒரு 4 கலர் பிக் பண்ணணும். இந்த ஃபைனல் பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த ஃபைனல் ஸ்வாட்சை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைட் க்ரீன் ஸ்வாட்ச் கிளிக் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் ஸ்வாட்ச் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இதை கிளிக் பண்ணி பேல் எல்லோ கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த 4 கலர் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம டாக்குமெண்ட்டுக்கு. கிரேடியன்ட் ஸ்வாட்ச் நமக்கு ஒன்று வேணும். ஸோ தட் அதே மாதிரி லைப்ரரி கிளிக் பண்ணிவிட்டு கிரேடியன்ஸ் கிளிக் பண்ணி இதில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிளிக் பண்ணேன். இப்போ இதில் ஒரு பாக்ஸை டூப்ளிகேட் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 4 கலர் பிக் பண்ணோம்ல மேலேருந்து, இதே மாதிரி கிரேடியன்ஸ் வச்சுட்டு ஆல்ரெடி இதில் ஒன்று ப்ரீடிஃபைண்டாகவே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இப்போ Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். தென் Ctrl+F போட்டு இதே சர்க்கிளை இதே இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த சர்க்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ Ctrl+Shift ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இந்த சர்க்கிள் வந்து பின்னாடி கொண்டு போயிட்டேன். ஃப்ரண்ட்டில் இருக்க சர்க்கிளை வந்து ஒயிட் கலராக மாற்றிக்கிறேன். இப்போ டெம்பரரியாக இந்த ஒயிட் கலர் சர்க்கிளை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+3 கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இது ஹைட் ஆகிடும். Ctrl+Alt+3 கொடுத்தா இது வந்து அன்ஹைட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நான் ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் இந்த கர்வேச்சர் பென் டூலுக்கு கீழே இருக்க லைன் செக்மெண்ட் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டூல் வந்து சர்க்கிள் கிட்ட நான் கொண்டு போனாலே எனக்கு வந்து சென்டர் பாயிண்ட் எதுன்னு காமிக்கும். இங்கே பாருங்கள், பிங்க் கலரில் ஒரு லைன் காமிக்குது. ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி அப்படியே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த லைனுக்கு வந்து கலர் எதுவுமே இல்லை. ஸோ தட் அது விசிபிளாக தெரியல. ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பிளாக் கலர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு லைன் விசிபிளாக தெரியுது. இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த லைனை வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். கீழே ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஸ்ட்ரைட்டாக நமக்கு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கிறேன். சிங்கிள் லைன் இருந்தனால சர்க்கிளுக்கு சென்டராக இருந்துச்சு. இப்போ நம்ம 2 லைன் வச்சுருக்கோம். இந்த 2 லைனையுமே சர்க்கிளுக்கு சென்டர் பண்ணணும். ஸோ இந்த 2 லைனையுமே செலக்ட் பண்ணி Ctrl+G போட்டு குரூப் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஷிஃப்ட் F7 கொடுக்குறேன். அலைன் பேனல் வரும். அப்படி இல்லைனா விண்டோவில் போயிட்டு அலைன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பேனலை. ஸோ இந்த குரூப் பண்ண லைன் செலக்டாக இருக்கணும். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெர்டிக்கல் அலைன் சென்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ சர்க்கிளும் இந்த லைனும் வந்து நமக்கு சென்டர் ஆகிடுச்சு. இப்போ இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+F கொடுத்துக்கிறேன். பேஸ்ட் இன் பிளேஸ். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அகைன் Ctrl+C Ctrl+F கொடுத்துக்கிறேன். இப்போயும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அகைன் அதே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கணும். ஸோ சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+F கொடுத்துக்கிறேன். அதே இடத்துல பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ட் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்போ ஃபுல்லாக பேக்கில் கொண்டு போகணும். ஸோ Ctrl+Shift ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்கும். அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் போயிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் இப்போ இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கும் அதே மாதிரி ஒரு சாலிடான கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. இப்போ இந்த சர்க்கிள் அண்ட் லைன்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஷேப் பில்டர் டூலை எடுத்துக்கிறேன். ஷேப் பில்டர் டூலை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லோகோ டிசைனும் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிளை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த 2 லைனுக்கு இடையில இருக்க கேப்பை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த கேப்பு மேலே ஒரு கேப் இதே மாதிரி எல்லாத்துக்குமே கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கேப் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம். தென் இந்த ஒரு லைனை மட்டும் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு சேமில் ஸ்ட்ரோக் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த கலரில் ஸ்ட்ரோக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இந்த டாக்குமெண்ட்டில் எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ டெலீட் கொடுத்துக்கோங்க. தென் இந்த சென்டரில் இருக்க ஸ்டாரையும் டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டார் வந்து பின்னாடி இருக்க பேக்ரவுண்டாக மெர்ஜாக இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு கிளிக் பண்ணால் டெலீட் ஆகிடும். இப்போ நமக்கு இந்த ஹாஃப் தான் தேவை நம்ம டிசைனுக்கு. ஸோ இந்த ஹாஃபில் இருக்க எல்லா பார்ட்டையுமே டெலீட் பண்ணிடலாம். பட் இது வந்து ஃபுல்லாகவே குரூப்பில் இருக்குது. ஸோ ஷேப் பில்டர் டூல் எடுத்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடலாம். இப்போ Ctrl+Alt+3 போட்டு அந்த சர்க்கிள் அகைன் கொண்டு வந்துடலாம்.
இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் G போட்டு குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் F7 கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அலைன் டு ஆர்ட்போர்டு தான் நமக்கு இருக்குது. இப்போ இந்த வெர்டிக்கல் அலைன் சென்டரை கிளிக் பண்ணுங்கள். இதை இந்த மாதிரி மூவ் பண்ணி இல்லை எக்ஸாக்டாக வச்சுக்கலாம். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் G போட்டு அன்குரூப் பண்ணிவிட்டு சர்க்கிளை மட்டும் உள்ளார கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள இந்த கலர் வந்து நமக்கு ஃபுல்லாகவே ஒரு குரூப்பாக தான் இருக்குது. பட் இந்த க்ரீனில் இருக்க டிசைன் 4மே குரூப்பில் இல்லை. ஸோ 4த்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் G போட்டு குரூப் பண்ணிக்கலாம். நமக்கு சர்க்கிள் தனியாக இருக்குது, இந்த க்ரீன் தனியாக இருக்குது, இது தனியாக. இப்போ கலர் நம்ம என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ணுவோம், அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்டாங்கிள் டூல் நான் எடுத்துக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் கலராக நான் அந்த கிரேடியன்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஐ கிளிக் பண்ணுங்கள், ஐ ட்ராப்பர் டூல் வந்துடும். தென் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி வச்ச இந்த கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டிஃபால்ட்டான கிரேடியன்ட் தான் இங்கே அப்ளை ஆகும். இந்த கிரேடியன்ட் எடிட் பண்ணுறதுக்கு கிரேடியன்ட் டூலில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கிரேடியன்ட் எடிட் பண்ணுறதுக்கான பார் வந்துடும். இப்போ டாக்குமெண்ட்டுக்கு கீழே இருந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ கொண்டு வந்துக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் இது தான் அப்படின்னா நமக்கு இந்த கலர் இங்கே சூட் ஆகாது. அதே மாதிரி இந்த வெளியில் இருக்கிறதுக்கு கிரேடியன்ட்டே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு ஹோல்டு பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்துக்கிறேன். தென் உள்ளார போட்டிருக்க ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஐ ட்ராப்பர் டூல் எடுத்து அதே மாதிரி இந்த கலரை பிக் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட்லேருந்து இது ஹைலைட் பண்ணிக்கலாம். வெளியில் இருக்க டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஸ்டைலைஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வேல்யூ வந்து மல்டிப்ளை கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி 80 கொடுத்துக்கோங்க. எக்ஸ் ஆஃப்செட் 1 இருக்கணும், ஒய் ஆஃப்செட் 0 இருக்கணும், பிளர் வந்து 1 இருக்கும். டார்க்னஸ் ஒரு 60% ஒரு 70% கொடுத்துருங்க. தென் ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட் இங்கே அப்ளை பண்ண அதே ஷேடோ ரேஞ்ச் வந்து இந்த சர்க்கிள்க்கும் அப்ளை ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போனீங்கனாலே மேலே அப்ளை ட்ராப் ஷேடோ இருக்கும். இது ஆல்ரெடி இப்போ பண்ண ட்ராப் ஷேடோ தான். இதை கிளிக் பண்ணால் நமக்கு இந்த எஃபெக்ட் அப்படியே இங்கே அப்ளை ஆகிடும். இந்த ஸ்வாட்சஸ் வந்து நம்ம கலர் பேலட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி விண்டோவில் போயிட்டு ஸ்வாட்சஸ் கிளிக் பண்ணிட்டேன். இந்த ஸ்வாட்சஸ் பேனலில் கார்னரில் இருக்க 3 லைனை கிளிக் பண்ணி ஆட் டு கலர் குரூப் கொடுத்துக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து க்ரீன் கலரில் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து டார்க் க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்க கிராசரி இமேஜஸை இதில் செட் பண்ணலாம். இங்கே நிறையா திங்ஸ் கம்பைன் ஆகிருக்க மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம சென்டரில் செட் பண்ணிக்கலாம். நம்மளோட இமேஜஸை கட் பண்ணி வைக்கிறனால ஜஸ்ட் நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக்ரவுண்டோடு அப்படியே வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 இமேஜையுமே சின்னது பண்ணி இந்த டிசைனுக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ சைடில் இப்போ மெயினான டிசைன் முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ஃபூட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு கீழே நான் ஒரு ஃபூட்டர் பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். இந்த பாக்ஸோட கலர் வந்து நான் டார்க் க்ரீன் கொடுத்துக்கிறேன். அதனால் இதில் வைக்க போகிற டெக்ஸ்ட்டோட கலர் வந்து கண்டிப்பாக லைட் கலராக தான் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி வச்சுக்க டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து கீழே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபாண்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃப்ராங்க்லின் கோத்திக் டெமி இட்டாலிக் கொடுத்துருக்கேன். இதோட கலர் வந்து இப்போ ஒயிட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை ஐ ட்ராப்பர் டூலை வச்சு இந்த கலர் பிக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டெலிவரி பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வைக்கிற இடத்துல ஒரு டெலிவரி பர்சன் இமேஜ் வச்சா நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ராக் பண்ணி டாக்குமெண்ட்டில் போட்டுக்கலாம். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை குறைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட பென் டூல் எடுத்துகிட்டு இதுலேருந்தே நம்ம ஒரு பாக்ஸ் வர மாதிரி பண்ணலாம். பாக்ஸோட டாப்பில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி எட்ஜுக்கிட்ட இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இங்கே ஏரோ டிசைன் மாதிரி வைக்கிறதுக்காக ஸ்டாண்டிங்காக கொஞ்சம் சென்டராக இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேலே உள்ள பாயிண்ட்டுக்கு நேராக கீழே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி மேலே உள்ள பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அதனால் இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த டிசைனை இந்த டெலிவரி மேனுக்கு லைட்டாக பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். இப்போ வந்து இந்த லைன் டூல் எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் டிசைனுக்காக தான். ஸோ இந்த ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து இந்த க்ரீன் கலர் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ A2ல வச்சு இந்த டிசைனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கர்வ் பண்ணுறதுக்கான சிம்பிள் காட்டும். இது கிளிக் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா லைட்டாக கர்வ் ஆகிடும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம உள்ளார வச்சுக்கலாம். இதில் ஸ்டே அட் ஹோம்ன்றதை வந்து டபுள் கிளிக் பண்ணி இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம். இதோட கலரை வந்து நம்ம இந்த க்ரீன் கலராக மாற்றிடலாம். இதில் வேறு எது இம்பார்ட்டண்டான வேர்டுன்னு பார்க்கலாம். இதில் 24 ஹவர்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட். 24 மணி நேரத்துக்குள்ளே திருச்சி சிட்டியில் டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்குது. இப்போ 24 ஹவர்ஸாக நான் க்ரீன் கலராக மாற்றிடுறேன். அதே மாதிரி திருச்சி சிட்டியும் க்ரீன் கலராக மாற்றிடலாம். இப்போ வாட்ஸ்அப் ஐக்கான் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ட்ராக் பண்ணி நம்மளோட டிசைன் பண்ணுற டாக்குமெண்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதோட கலரையுமே நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாற்றிக்கலாம். இந்த க்ரீனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் க்ரீனாக மாற்றிக்கலாம். இந்த ஒயிட்டை வந்து சாண்டல் கலராக மாற்றிக்கலாம். இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் G போட்டு குரூப் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை குறைச்சி
இங்கே வச்சுக்கிறேன். இப்போ வெளியில் இருக்க பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்ட்ரோக் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். இதோட கலர் வந்து இந்த லைட் சாண்டலே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஹைட்டுக்கே பக்கத்தில் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் டைப் பண்ண போகிறோம். ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணலாம். கார்னரில் இதை ட்ராக் பண்ணி ரவுண்டட் கார்னர்ஸாக மாற்றிக்கலாம். ஃபோன் நம்பரை நல்லா போல்டான ஃபாண்ட்டில் டைப் பண்ணி நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தென் இதோட கலரையுமே இந்த லைட் கலராக மாற்றிக்கலாம். இப்போ ஃபூட்டர் பார்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்து மேலே லோகோ வச்சு பிஸ்னஸோட நேம் இங்கே வைக்கலாம். இப்போ இதுதான் அவங்க கொடுத்துருக்க லோகோ, அவங்க பிஸ்னஸோட நேம் இது தான். இந்த நேமோட ஃபாண்ட் வந்து நம்ம மாற்றிக்கலாம். நான் வந்து ஃப்ரெடக்கா 1 அப்படின்ற ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். தென் இதோட கலரை வந்து இங்கே இருக்கிறதுலே இந்த டார்க் க்ரீனாக மாற்றிக்கிறேன். இந்த லோகோவோட கலர் வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். தென் இதை வந்து ரவுண்டட் கார்னர்ஸாக மாற்றிட்டு இந்த லோகோவுக்கு பின்னாடி கொண்டு போய்க்கலாம். இந்த பாக்ஸையும் லோகோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு Shift F7 கொடுத்துக்கலாம். அலைன் பேனல் ஓப்பன் ஆகிடும். ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் சென்டராக அலைன் பண்ணிக்கலாம். தென் Ctrl G போட்டு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜூம் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து லோகோ ரொம்ப விசிபிளாகவே தெரியும். இப்போ இந்த அரும்பு மளிகை அப்படின்ற டெக்ஸ்ட்டை இங்கே வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு கீழே லைன் ட்ரா பண்ணலாம். லைன் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த ஏ கிட்ட கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஐ கிட்ட வரைக்கும் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து இதே மாதிரி டார்க் க்ரீனாக கொடுத்துக்கலாம். இதோட பாயிண்ட் சைஸ் வந்து 2 இருக்கட்டும். இந்த ஃபாண்ட் வந்து நமக்கு ரவுண்டட் எட்ஜஸாக இருக்குது. பட் இந்த ஸ்ட்ரோக் பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குது. இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோவில் போயிட்டு ஸ்ட்ரோக் பேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஸ்ட்ரோக்கோட கேப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த ரவுண்டடை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரவுண்டடாக மாறிடுச்சு. பட் இந்த ஸ்ட்ரோக் வந்து ஜி மேலே ஓவர்லாப் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு சிசர் டூல் இங்கே இருக்குது, எரேசர் டூலுக்கு கீழே இருக்குது. ஷார்ட்கட் கீ வந்து சி. இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த ஜிக்கு முன்னாடி இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட்டை மட்டும் டெலீட் பண்ணிடலாம். அடுத்தவங்க என்னென்ன டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் ஃப்ரெடக்கா 1 அப்படின்ற ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி அவர் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம நார்மலாக ஆடில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏதாவது ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி வச்சு இதை இன்க்ளூட் பண்ணணும். இப்போ இதை வைக்கிறதுக்கு நம்ம போர்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம். இங்கே ஃபில்லில் வந்து இந்த க்ரீன் கலர் வச்சுட்டு எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். இப்போ லைன் டூல் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா இப்படி வெர்டிகலாக ஒரு லைன் வரும். ஜஸ்ட் உங்கள் மவுஸை வந்து இப்படி லெஃப்ட் சைடில் கொண்டு போனீங்கன்னா கிராஸாக வரும். இந்த மாதிரி வச்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த க்ரீன் கலர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரா பண்ண லைனை ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மில் ரிஃப்ளெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இடத்துல காப்பி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு காப்பி எடுத்தாச்சு. இப்போ மேலே இருக்க இந்த குட்டி சர்க்கிளோட சென்டரில் ரெண்டுத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். இதுலேயும் அதே மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸ் கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதோட ஃபில் கலராக இந்த லைட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி Ctrl G போட்டு குரூப் பண்ணி லைட்டாக சின்னது பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இங்கே இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம டைப் பண்ணி வச்சு இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துக்கலாம். இந்த போர்டோட சைஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவர் ஸ்பெஷல் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு லைன் கீழே வரைஞ்சிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி இந்த டார்க் க்ரீன் கொடுத்துக்கலாம். இந்த லைன் இப்போ பி மேலே ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த லைனையும் இந்த இடத்துலையும் கட் பண்ணிக்கலாம். ஆர்டர் நவ் சேவ் யுவர் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. வந்துட்டு அதை ரெட் கலர் பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு அதை வந்து இந்த பேரலாக இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக ரிமைனிங் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடத்துல நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓவராலாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்க ஸ்வாட்சஸ் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த சர்க்கிளோட ஹாஃபு இதெல்லாம் வந்து தெரியாமல் இந்த டாக்குமெண்ட் மட்டுமே வியூ பார்க்கணும் அப்படின்னா வியூவில் போயிட்டு ட்ரிம் வியூ கிளிக் பண்ணி பாருங்கள். டாக்குமெண்ட் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். இதே மீதி எல்லாமே டார்க்காக இருக்கணும், இந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படின்னா வியூவில் போயிட்டு ப்ரெசன்டேஷன் மோட் கிளிக் பண்ணுங்கள். இந்த அரும்பு மளிகை அப்படின்றது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, நம்ம நண்பர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிஸ்னஸ். மாதம் மாதம் உங்களுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டால் போதும், உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இவங்க இப்போதைக்கு திருச்சியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்காங்க. நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஆல்சோ நீங்கள் கடை வச்சிருக்கீங்க இல்லைனா உங்கள் வீட்டில் ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் அப்படின்னா அவங்க ஹோல்சேலாக கூட டெலிவரி பண்ணுவாங்க. எல்லாமே தரமான பொருட்கள் தான் வச்சிருக்காங்க, நீங்கள் நம்பி வாங்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த ஃப்ளையர் டிசைன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.